ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிதனி கிச்சன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணும்னா, சின்ன வெங்காயம், விதை இல்லாமல் வரமிளகாயை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக இஞ்சி பூண்டு தட்டி ஒரு கடாயை வச்சு அதில் என்ன பண்ணணும், சின்ன வெங்காயத்தை போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம விதை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம்ல வரமிளகா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல, அது மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம எந்த மிளகாத்தூளோ மிளகு சீரகத்தூளோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. வெறும் அந்த வரமிளகா, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த காரத்துலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா சுருள கிண்டி இறக்குறப்ப கொத்தமல்லி போட்டு இறக்குனோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா நமக்கு தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது போக சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே எவ்வளோ ஒரு டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.